Hi guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேட்டா வேர்ஹவுஸோட காம்போனன்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ என்ன கான்செப்ட்னா, டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படியோ ஒரு டேட்டா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சாஃப்ட்வேரும் வேணும், ஹார்ட்வேரும் வேணும். இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் அதை வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாகவே கிளியராகவே புரியும். ஓகே, இப்போ நமக்கு வந்து எப்பயும் போல தான் டேட்டா சோர்ஸஸ் எங்கெங்கே இருந்துலாம் டேட்டாஸ் வருதோ அந்தந்த இடத்துல இருந்தால் டேட்டா சோர்ஸஸ் எடுக்கிறதா டேட்டா சோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்டேஜிங் ஏரியா. ஸோ இந்த டேட்டா ஸ்டேஜிங் ஏரியா அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு ஏரியாவை தான் வந்து டேட்டா ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்கிறோம். எதுக்கு அப்படின்னா, ETL ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரவரியான ஏரியா. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு தான் என்ன பண்ணுவோம், டேட்டா வேர்ஹவுஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அதான் இது வந்து டேட்டா ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ இந்த டேட்டா வேர்ஹவுஸில் எப்படி எப்பெல்லாம் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம், எந்தெந்த மெத்தட்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, மெட்டா டேட்டா அப்படிங்கிறது நம்ம டேட்டா வேர்ஹவுஸில் நிறையா டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த டேட்டா எதை பற்றினது, அதாவது டேட்டா அபவுட் டேட்டா வேர்ஹவுஸில் இருக்க டேட்டா அதை இன்ஃபர்மேஷனாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இத்தனை ரோஸ் இத்தனை காலம்ஸ் இருக்குது, இது இந்த டேட்டில் வந்தது. ஸோ இந்த டேட்டாவை பற்றின ஒரு டேட்டா. ஸோ இதுதான் வந்து நமக்கு மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா மார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக சொல்கிறது. ஏன்னா நமக்கு வந்து டேட்டா வேர்ஹவுஸில் கண்ணா பின்னான்னு இருக்கும். இப்போ ஒரு மாலே எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாலில் நமக்கு வந்து எக்கச்சக்கமான திங்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக குழப்பமாக அங்கிட்டும் இங்கிட்டும் நம்மளால் போட்டு வைக்க முடியாது. ஸோ அதை ஆர்கனைஸாக இந்த இடத்துல இதுதான் இருக்கணும். இப்போ வந்து FMGC ப்ராடக்ட்னா அது தனியாக இருக்கணும், வாட்சஸ்னால் அது தனியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தனித்தனியாக அதுக்குரிய சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்து பிரித்து வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஒரு ஃபோல்ட்ரு. ஸோ அதுக்கடுத்து சேல்ஸ் நடந்தது ஒரு ஃபோல்ட்ரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக பிரித்து வைக்கிறது தான் என்னென்னா டேட்டா மார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து வேர்ஹவுஸில் லோட் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெலிவரி. ஸோ நமக்கு கிடச்சிருக்க அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெலிவரி பண்ண போகிறோம். யாருக்கு என்ன தேவையோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாஸை வச்சு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் அனலிட்டிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதான் இந்த OLAP. ஸோ அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டேட்டா மைனிங் பண்ணிக்கலாம். அண்டு வந்து இது மூலியமாகவும் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கோரிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓவராலாக இருக்குது. இதை பற்றி நம்ம கொஞ்சம் தியரட்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் தியரட்டிக்கலாக கொஞ்சம் டீப்பாக இருக்கும். டேட்டா ஸ்டேஜிங்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு டெம்பரவரி ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா ஸ்டேஜிங் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ETL ப்ராசஸ், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட், இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டா சோர்ஸஸ்லேருந்து பிரித்து எடுக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் தான். அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம அந்த டேட்டாஸை அப்படியே ரா ஃபார்மெட்டில் போடாமல் அதை க்ளீன் பண்ணி அதை ஒரு ஃபார்மெட்டுக்கு மாற்றினதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா வேர்ஹவுஸ்க்கு நம்ம லோட் பண்ணுவோம். ஸோ அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த டேட்டா க்ளீனிங் இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல டேட்டா க்ளீனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஏன்னா இந்த ப்ராசஸ் முடித்தாதான் நமக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. இதில் டேட்டா க்ளீனிங் அப்படிங்கிறது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், ஃபில்டரிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ், எரர் ஹேண்ட்லிங். டூப்ளிகேட்ஸ்னால் திரும்ப வருது, இதில் ஏதாவது ஒரு டேட்டாஸ் இல்லாமல் இருக்கிறது இது பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய எரர்ஸை கிளியர் பண்ணுறது. அடுத்து வந்து டேட்டா ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது, இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு வால்யூமில் நமக்கு வந்து ஒவ்வொரு டேட்டாஸ் கிடைக்கும். அதாவது ஏஜு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 இருக்குது, சேலரின்னு பார்த்தோன்னா ஏஜ் ஒரு 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேலரி ஒரு 50,000 இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நமக்கு வந்து நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப டிராஸ்டிக்கலான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி ஒரே வேல்யூஸில் 0 to 1 மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம், வேறு டேட்டா சயின்ஸில் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம்.
அதுக்கடுத்து டேட்டா என்ரிச்மெண்ட், டிரைவ் காலம் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து போடுவோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃபில்ட்ரிங் அப்படிங்கிறது நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம். ஓகேவா? அடுத்து வந்து டேட்டா அக்ரிகேஷன். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீன், மீடியன், மோட், ஸோ இந்த மாதிரியான கேல்குலேஷன் ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணுவோம். அப்புறம் டேட்டா வேலிடேஷன், அதோட அக்யூரசி கரெக்டாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி வந்து வேலிடேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நமக்கு டேட்டா கிளீனிங்கில் நடக்கும். ஸோ இப்போலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அன்க்ளீன்டான டேட்டா வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ்க்கு லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஸ்டோரேஜ் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெலிவரி காம்போனன்ட்ஸ், மெட்டா டேட்டா காம்போனன்ட்ஸ், டேட்டா மார்ட்ஸ், அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் காம்போனன்ட்ஸ். இன்ஃபர்மேஷன் டெலிவரி அப்படிங்கிறது இப்போ நான் கஸ்டமர் வச்சுக்கோங்க, எனக்கு அந்த டேட்டா வேர்ஹவுஸ்லேருந்து எனக்கு டேட்டாஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு டெலிவரி பண்ணி விடும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான். இப்போ ஒரு அனலிட்டிக்ஸ் இருக்கார், அவருக்கு தேவையான டேட்டாஸை அது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற அந்த ஒரு டெலிவரி பண்ணுறது தான் என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெலிவரி காம்போனன்ட். நெக்ஸ்ட் வந்து மெட்டா டேட்டா காம்போனன்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் டேட்டாவோட டேட்டா, இட்ஸ் டேட்டா அபவுட் டேட்டாஸ் கால்ட் இஸ் த மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் வந்து இப்போ நமக்கு நிறைய டேட்டா இருக்குது, அதுக்கு எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது, என்னைக்கு வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸோட டீட்டெயில்ஸை பற்றி இதை வந்து சொல்கிறது தான் வந்து இந்த மெட்டா டேட்டா காம்போனன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா மார்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ நமக்கு டேட்டா வேர்ஹவுஸ் இப்படி இருக்கும் அப்படின்னா அதை வந்து ஃபோல்டராக பிரித்து வச்சுருக்கிறது தான் வந்து மெட்டா டேட்டா. ஸோ இந்த 3 ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபோல்டரில் எப்படி சொல்கிறது, ஒரு மெடிக்கல் ஃபீல்டு, இந்த ஃபோல்டரில் சோஷியல் மீடியா, இந்த ஃபோல்டரில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியான ஃபோல்டரில் நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதை ஃபுல்லாக தனித்தனி ஃபோல்டர் வைஸ் வந்து பிரித்து வச்சுருக்கிறது தான். ஸோ அதான் சொல்கிறாங்க இட்ஸ் இன்க்ளூஸ் த சப்செட். இதோட சப்செட் தான் இது எல்லாமே டேட்டா வேர்ஹவுஸில் தான் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து சப்செட் வைஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்கல்ல, அதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டாக பிரித்து வச்சுருக்கிறது தான் வந்து டேட்டா மார்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணுறனால நமக்கு வந்து ஈஸியான ஆக்சசபிள் இருக்கும். ஸோ அதை தான் வந்து கீழே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வேர்ஹவுஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம எழுதி இருக்கணும். ஸோ அப்படி இது பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு டேட்டா வேர்ஹவுஸை ஃபுல்லாக வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு சர்வீசஸோ ஃபங்க்ஷன்ஸோ நம்ம வந்து எழுதி வச்சுருக்கணும். ஸோ இதுதான் ஓவரால் வந்து டேட்டா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்குரிய காம்பனன்ட்ஸ். இதை தாண்டியும் நமக்கு டீப்பாக இருக்குது, பேசிக்காக இவ்வளோ எழுதினாலும் போதும் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.